ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான நான்வெஜ் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். அதாவது மீல்ஸ் தான் கிடைக்கும். எங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்டை அதாவது திருக்கத்தட இருக்குல்ல, அதுட்டாங்க நீர் சிவகங்கை பூங்கா. அதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது. நம்ம போகிறது இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட தான் போகிறோம். அதாவது இங்கே வந்து இன்னொரு கடையும் இருக்குது. இந்த ரோட்டில் போனோம்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் காபி பேலஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு உங்களுக்கு. அதுவும் பக்காவாக இருக்கும். அது வேணால் இன்னொரு நாள் போய் சாப்பிடுவோம். காலை டிஃபன் சாப்பிட்லாம், மீல்ஸும் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் வந்து சிவகங்கை பூங்கா பக்கத்தில் இருக்குது. சிவகங்கை பூங்கா வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சின்ன கடை தான். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தம் கிடைக்கும். ரத்தம், குடல், இது மாதிரி ஐட்டம் கிடைக்கும். இதெல்லாம் வீட்டில் ரொம்ப ரேராக செய்வாங்க. அதனால் நம்ம இங்கேருந்து சாப்பிட்றோம். பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சி மெஸ்ஸு. என்ன உட்கார இடம் இருக்காது சில சமயத்தில். செப்பல் வெளியே போட்டுருந்தேன் கீழே. வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம அப்படியே உள்ளே போவோங்க. பார்த்திங்கன்னா அழகாக இங்கே 2 டேபிள் இருக்குமா சாப்பிட்ற மாதிரி. ஒரு 8 பேர் சாப்பிட்லாம் இந்த இடத்துல. அப்படியே அது பின்னாடி ஒரு இடம் இருக்குது. இங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு 35 வருஷமாக இருக்குது. இந்த கடை வந்து நமக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா குடல், ரத்த பொரியல். அடிக்கடி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். இந்த தடவை இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். என்ன காய் என்ன இருக்குது? வெண்டிக்காய் வேணாம், காய் வேண்டாங்க. அதுபோல் வந்து நம்ம வந்தது குடல் சாப்பிடணும் தான். என்ன காரணம், வீட்டில் செய்கிறது இல்லை அதிகம் பார்த்திங்கன்னா. ஏன்னா அது வாங்கி சுத்தம் பண்ணணும் குடலை. அதனால் அதிகம் செய்ய மாட்டாங்க வீட்டில். ரொம்ப ரேர் வந்து வீட்டில் செய்கிறது. கொஞ்சம் வாங்கி சாதம். இப்போ இன்றைக்கி வந்து எப்படின்னா நம்ம சாதத்தை கம்மியாக சாப்பிட்றோங்க. மற்ற ஐட்டத்தை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றோம். குடல் எப்படி கொடுத்துருங்க? ஓகே, ஒரு கப் குடல் போட்டாங்க பாருங்க. நம்ம ஜம்முன்னு கொஞ்சம் பார்த்து போதும். வேறு என்ன ரத்த பொரியல் கொடுங்க கொஞ்சம். கிழங்கா மீனா வேணாம். கிழங்கா மீன் வேண்டாம். மட்டன் வேணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். குடல் பாருங்கள் நிறையா இருக்குது. ராட்டு வேணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் கடைசியாக. மெயினாக வந்து ரத்த பொருள் சாப்பிடுவோம், குடல் சாப்பிடுவோம் தான். நல்லா சாதத்தை போட்டு பசங்க வச்சுங்க. நம்ம அப்படியே நல்லா செம்மையாக இருக்குது. குடல் நல்லா சூப்பராக வந்துருக்கு. குடல் வந்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து குடல் வந்து என்னென்னா அந்த ஸ்மெல்லு வரும்பாங்க லைட்டாக. எந்த விதமான ஸ்மெல்லும் வரல. அதுக்காக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குடல் சாப்பிட்டா குடலுக்கு ரொம்ப நல்லது. அது நமக்கு தெரியும். அதனால் வந்து சுத்தமான குடல் ஜம்முன்னு சாப்பிட்றோம். கூடவே ரத்த பொரியல் பாருங்க. நல்லா பக்காவாக பச்சை மிளகாலாம் போட்டுருக்காங்க. இதில் குடலில் இருந்து தக்காளி வேறு என்ன சேர்ப்பாங்க தெரியல. குடலில் தக்காளி ரைட்டாக ஒதுக்கிடும். குடல் தான் மெயின் டிஷ் நமக்கு இன்றைக்கி. பாருங்கள், இப்படி எடுத்து ஜம்முன்னு சாப்பிடுவோம். நல்லா சமையல் வந்துருக்கு குடல். இது மாதிரி வெந்து போனால் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது. மேக்ஸிமம் பாருங்கள், சாதம்லாம் சேர்க்கல, வெறும் குடல் தான் சாப்பிட்றோம். நானே அது நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக. நம்ம என்னென்னா குடல் அப்படியே தனியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு குழம்பு மட்டும்தான் இருக்குது பாருங்கள். வெறும் சாதம் தான் இருக்குது. அதுக்கு வந்து ரத்த பொரியல் தொட்டுக்கிறோம். ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் போட்டுருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுருக்காங்க. ஓரளவு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது பாருங்கள், ரத்த பொரியல்.
வேறு லெவலில் ரத்த பொரியல். அப்படியே ரத்த பொரியல் சாப்பிட்டோம்னா ரத்தம் நல்லா ஊறுன்பாங்க. ரத்த பொரியல் அதே மாதிரி ஆட்டு ரத்த பொரியல் வந்து சைவத்தில் வந்து பீட்ரூட் சாப்பிட்டா அது ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நமக்கு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் சாப்பிடுவோம் ஜாலியாக. பாருங்க, முட்டை மாசு மாதிரி தான் இருக்குது. சாதாரண முட்டை பொரியல் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும் இந்த ரத்த பொரியல் வந்து. நிறைய பேர் பயந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல. நமக்கு வந்து ஒன்றும் வித்தியாசமே தெரியல, ஒரே மாதிரி தான் டேஸ்ட். பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். ரத்த பொரியல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரத்தம் நிறையா ஊறும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் மெயினாக சாப்பிட்றது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரத்த பொரியல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே டெய்லி ரத்த பொரியல் உண்டு, எப்பொழுதுமே உண்டு உங்களுக்கு. முக்கால்வாசி எந்த ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடலும் ரத்த பொரியலும் இருக்காது. ஆனால் இங்கே டெய்லி பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் குடல் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக சாப்பிட்லாம். சரிங்களா? அடுத்து வந்து ராட்டு கிரேவி கொடுங்க, ராட்டோட சேர்த்து கொடுங்க. அப்படியே ராட்டு கிரேவி. ஓகே, ராட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. வேணா குழம்பு வேணாம், இதே போதும். என்ன ராட்டுன்னு தெரியல. அது நாட்டு ராட்டா, கடலாட்டா? கடலாட்டு தானே. இதெல்லாம் கடல் ராட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே. அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, இன்னும் காரமே இல்லை. சில இடத்துல ராட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக இருக்கும். இவங்கள்ட்ட காரம் இல்லாமல் நல்லா போட்டுறாங்க ஓரளவுக்கு சூப்பராக. கிரேவியும் பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது கிரேவி வந்து. நம்ம ராட்டை போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ராட்டு வந்து. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் போட்டுருங்க கிட்டத்தட்ட. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் செய்வாங்களா அது மாதிரி இருக்குது, காரமே இல்லை. ஆனால் வேர்க்குது என்னன்னா நம்ம ஃபேன் போடல மேலே வந்து. ஏன்னா ஃபேன் போட்டோம்னா அந்த சத்தம் கேட்கும், அந்த ஃபேன் சத்தம் அதிகமாக இருக்கும், நம்ம பேசுகிறது கேட்காது. அதனால் ஃபேன் போடலை. இப்போ ஃபைனலாக தயிர், உப்புலாம் வேண்டாங்க, உப்பே போட்டுக்கிறது கிடையாது. சாதம் வேண்டாம், போதும். சாதம் குறைச்சி சாப்பிடுவோம், அதான் சைடிஷ் நிறைய சாப்பிட்றோம்ல. தயிர் பார்த்தீங்கன்னா டம்ளர் கொடுத்துறாங்க அப்படியே சூப்பராக. தயிரில் ஆடையெல்லாம் இருக்குது, நமக்கு ஆடையே பிடிக்காது. அது தயிரில் இருந்தா இதில் இருந்தா பசும்பால் தயிர் போல இருக்குது, அதான் ஆடெல்லாம் இருக்குது. பாக்கெட் பால்லாம் ஆடை இருக்காது. என்னங்க ஒரிஜினல் பசும்பால் அதான் ஆடை இருக்குது. என்னதான் இது பண்ணாலும் சரி, கடைசியாக தயிர் போட்டு சாப்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்கும். எப்பொழுதுமே ஜம்முன்னு வயிறு ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டு தூங்க முடியும். அழகாக இந்த ரத்த பொரியலை மலை சாரல் மாதிரி அப்படியே தூவிடணும். மேக்ஸிமம் கடைசியாக வந்து காய் இருந்துச்சுன்னு காயை போடுவேன். இப்போ காய்க்கு பதிலாக நம்ம குடல் ரத்த பொரியல் சாப்பிட்றோம்ல, அதனால் அழகாக ரத்த பொரியலை போட்டு பிசைஞ்சு ராட்டை ஒரு பீஸ் வச்சுப்போம். சரிங்களா? சேர்த்து வச்சு அப்படியே சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இவங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது கிச்சன் அதே மாதிரி தான் வீட்டு கிச்சன் இருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், மீன் குழம்பு இருக்குது, ராட்டு கிரேவி, 65, இங்கே ஒரு மீன் இருக்குது, ரத்த பொரியல் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக குடல் தான் சாப்பிட்டோம், குடல் ரத்த பொரியல், அப்புறம் ராட்டு சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே நமக்கு பிடிச்சது தான், அதனால் சாப்பிட்டோம். அப்படியே நேற்றா மீன் குழம்பு சாப்பிட்டோம், மீன் உருள் சாப்பிட்டோம், அதனால் சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 பார்சல் வாங்கி வச்சு, என்னென்னா அவங்க மட்டன் குடல்லாம் சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதனால் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 பார்சல் வாங்கி வச்சு அப்படியே வீட்டு சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. முக்கால்வாசி சீப் அண்ட் பெஸ்ட்டு. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, சைவம் அசைவம் ரெண்டுமே 100 ரூபா தான் உங்களுக்கு. அடுத்தது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா, குடல் சில கிரேவிலாம் 70 ரூபா, மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா 100 ரூபா, இறால்லாம் வந்து 80 ரூபா, சில ஐட்டம் 80 ரூபா, ஆம்லேட்டு, ஆஃபாயில் எல்லாமே இருக்குது.
நமக்கு வந்து ஃபேவரட்டாக என்ன இருக்கோ பிடிச்சி சாப்பிட்டாச்சு. ஏன்னா நேற்று மீன் சாப்பிட்டோம், அதனால் இன்றைக்கி வந்து மட்டன்லாம் சாப்பிடல. நேற்று மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், அதனால் மீல்ஸ் வித் ராட்டு குடல், மெயினாக குடல் ரத்தம் அதுக்காக வந்தது. முன்னாடிலாம் அடிக்கடி பார்சல் வாங்கிட்டு போவோம் இங்கே வந்து. இப்போ பார்சல் வாங்கல, இங்கே சாப்பிட்டாச்சு. அதை வீடியோ போட்டாச்சு கண்டிப்பாக. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.